இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நாடாளுமன்றமே உச்ச அதிகாரம் கொண்டது, அதைவிட உயர்ந்த அதிகாரம் கொண்டது எதுவும் இல்லை என டெல்லியில் நடந்த பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேசியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். அதாவது நாடாளுமன்றமே உச்சபட்ச அதிகாரம் கொண்டது எனவும் அதைவிட உயர்ந்த அதிகாரம் கொண்டது வேறு எதுவும் இல்லை என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதாவது பார்லிமெண்ட் இஸ் த சுப்ரீம் பவர் என்று அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். டெல்லி பல்கலைக்கழகத்தில் இந்திய அரசியல் சாசனம் இயற்றப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு கர்த்தவியம் என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் தான் இந்த கருத்தை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நாம் முதலாவதாகவும் கடைசியாகவும் இந்தியராக இருக்க வேண்டும். அந்த அடையாளம், அதாவது இந்தியர் என்கிற அடையாளம் என்பது எந்த ஒரு மதத்தையும் புவியியலையும் மொழியையும் தாண்டி மிக முக்கியமானது என ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜனநாயகத்தில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு முக்கிய பங்கு உண்டு. அரசியலமைப்பு அலுவலகங்கள் சடங்கு ரீதியானவை அல்லது அலங்காரமானவை என்று சிலர் சமீபத்தில் கருத்து தெரிவித்திருப்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்றாக இருப்பதாக அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகத்தின் ஆன்மா ஒவ்வொரு குடிமகனிலும் வாழ்கிறது, துடிக்கிறது. ஒரு குடிமகன் வெடிப்புடன் இருந்து பங்களிக்கும் போது ஜனநாயகம் மலரும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல ஒரு நாடாளுமன்றமே உச்சபட்ச அதிகாரம் கொண்டது, அதைவிட உயர்ந்த அதிகாரம் கொண்டது எதுவுமே இல்லை. எந்த ஒரு தனிநபரை போலவே நாடாளுமன்றமும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது. நாடாளுமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அதன் இறுதி எஜமானர்கள், சுப்ரீம் மாஸ்டர்ஸ் என்கிற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் தான் பேசிய பேச்சு தொடர்பாக பல்வேறு தரப்பிலும் விமர்சனங்கள் எழுவதை சுட்டிக்காட்டிய அவர், அரசியல் அமைப்பின் உச்ச அதிகாரி பேசுகின்ற எந்த ஒரு பேச்சும் உச்சபட்ச தேசிய நலனை அடிப்படையாக கொண்டதுதான் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது சுப்ரீம் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அதை அடிப்படையாக கொண்டதுதான் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மையில் தான் குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றம் உத்தரவிடுவது போன்ற ஒரு சூழலை அனுமதிக்க முடியாது எனவும், ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தின் 142வது அரசியல் சாசன பிரிவு ஒரு அணு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது என நீதிமன்றத்தை விமர்சித்து பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். இத்தகைய சூழ்நிலையில் தான் அதே போன்ற ஒரு கருத்தை மறைமுகமாக தெரிவிக்கும் வகையில் நாடாளுமன்றம் தான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது, அதைவிட உயர்ந்த அதிகாரம் கொண்டது எதுவுமே இல்லை. நாடாளுமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அதன் இறுதி எஜமானர்கள் என்கிற ரீதியில் தன்னுடைய கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.